நாம் அன்றாடம் பாவிக்கும் பொருட்கள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோமா? அதனை மீட்டு பார்க்க நாங்கள் உதவுகின்றோம். ஒரு மனிதன் தனது வாழ்வில் ஒரு தடவையேனும் துவிச்சக்கர வண்டியை பயன்படுத்தியிருப்பான். அத்தியாவசிய தேவைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கூட துவிச்சக்கர வண்டியை மனிதர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். துவிச்சக்கர வண்டி என்பது மனித சக்தியால் இயக்கப்படும் 2 சக்கரங்கள் கொண்ட வண்டியை குறிக்கிறது. இது மிதிவண்டி அல்லது ஈருருளி என்றும் அழைக்கப்படுகிறது. இதை சைக்கிள் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழ் வடிவமாக 2 சக்கர வண்டி என்ற பொருள் கொண்டு துவிச்சக்கர வண்டி என அழைக்கின்றனர். முதலில் துவிச்சக்கர வண்டியின் அடிப்படை வடிவத்தை கண்டுபிடித்தவர் ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் ட்ரைஸ் ஆகும். ஆணிகளை தவிர்த்து எஞ்சிய பாகங்கள் அனைத்தும் மரத்தினால் வடிவமைக்கப்பட்டிருந்த இவரது மிதிவண்டியில் தான் முதலாக திசைமாற்றி எனப்படும் ஸ்டியரிங் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 30 கிலோ வரை எடை கொண்டதாக இருந்த இந்த துவிச்சக்கர வண்டி 1818ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் திகதி பாரிஸில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை பாதுகாக்கும் நிறுவனம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு காப்புரிமை பெறப்பட்டது. உலகிலேயே முதலில் காப்புரிமை பெறப்பட்ட மிதிவண்டி இதுதான். லண்டனைச் சேர்ந்த டெனிஸ் ஜான்சன் என்ற கொல்லர் உலகில் முதலில் உலோகத்தை பயன்படுத்தி மிதிவண்டி தயாரிக்க முயற்சித்தார். கார்லோட் ட்ரைஸின் தொழில்நுட்பத்தை முன்மாதிரியாக கொண்டு டெனிஸ் ஜான்சன் 1818ஆம் ஆண்டு துவிச்சக்கர வண்டியின் சில குறிப்பிட்ட பாகங்களை உலோக பொருளை பயன்படுத்தி தயாரித்து வடிவமைத்து வெளியிட்டார். இதன் நேர்த்தியான தோற்றம் மற்றும் எளிதில் உருளக்கூடிய சக்கரம் ஆகியவை பெரும் வரவேற்பை பெற்றது. இவ்வாறுதான் துவிச்சக்கர வண்டி காலத்திற்கு ஏற்ற மாற்றம் பெற்று நாம் தற்போது பயன்படுத்தும் துவிச்சக்கர வண்டி உயிர் பெற்றது. இதனால் துவிச்சக்கர வண்டிக்கான உரிமையாளர் என ஒருவரை கூற முடியாது. இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய மதகு ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.